இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். 2 பாவக்காய் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணால் தான் நல்லா நமக்கு மொறுமொறுன்னு வரும். ஸோ அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாலா பாவக்காயில் ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் டீப் ஃப்ரையும் இது மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் வச்சு அதை அப்படியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா பாவக்காயுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துன்னு எடுத்துருங்க. இப்போ நமக்கு சூப்பராக பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. பாவக்காயில் எந்த ஒரு கசப்பு தன்மையும் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.